இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டிபிகேஎல் கீழ் உள்ள வியாபாரிகளின் வாடகை 50% குறைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகராண்மை கழகம் டிபிகேஎல் கீழ் உள்ள சுமார் 10,000 வியாபாரிகளின் 2 ஆண்டுகளுக்கான வாடகை 50 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. புத்ரஜயா மாநகராட்சியிலும் இதே போன்ற முடிவை அமல்படுத்துவதற்கு முன்னதாக அப்பகுதியின் நிலைமையை கவனமாக கண்காணித்து வருவதாகவும் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப மிகவும் பொருத்தமான இதர உதவிகளை மதிப்பீடு செய்வதாகவும் கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதம துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்துள்ளார். எண்ணெய் விலை உயர்வை தொடர்ந்து வியாபாரிகளின் செலவினங்களை குறைக்கும் நோக்கில் முயற்சிகளை அறிவித்த முதல் ஊராட்சி துறைகளில் டிபிகேஎல் மற்றும் லாபுவான் மாநகராட்சி ஆகியவை அடங்கும் என ஹன்னா தெரிவித்தார். தற்போதைக்கு எங்களுக்கும் அதிக பொறுப்புகள் இருப்பதால் வாடகைக்கு முதலில் கவனம் செலுத்துகிறோம். அதற்காக மட்டுமல்ல, வாடகையை குறைக்கும் போது இதர பிரிவுகளில் இருந்து வருமானம் தேட வேண்டும். சேவைக்கான எண்ணெய் விலை அதிகரிப்பையும் எதிர்கொள்கிறோம் என்றார் அவர். உடல் பருமன் பிரச்சனையை கையாள இலவச விளையாட்டு வகுப்பு திட்டம். சிறார்கள் மத்தியில் உடல் பருமனை சமாளிக்கும் முயற்சியாக செபக் தக்ரோ உட்பட இலவச விளையாட்டு வகுப்பு திட்டம் புத்ரஜயாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த செலவில் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்வதோடு இந்த விளையாட்டுகளை வீட்டிலிருந்தே பயிற்சி பெறுவதை இத்திட்டம் எளிதாக்கும் என்று கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்துள்ளார். மாதத்திற்கு இருமுறை, அதாவது 2வது மற்றும் 4வது வாரத்தில் ஆண்டு முழுவதும் இந்த வகுப்புகள் நடைபெறும் என்று ஹன்னாயோ கூறினார். ஒவ்வொரு பிரிவிலும் 50 மாணவர்கள் புத்ரஜயாவை சுற்றியுள்ள 4 வெவ்வேறு இடங்களுக்கு செல்வார்கள் என்றும் அவர் கூறினார். இதுதான் ஆரம்பம். சிறப்பு விளையாட்டு சங்கம் வந்து சிறார்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் விளையாட்டை கற்கவில்லை என்றால் போட்டி நிலையை அடைவதற்கு தங்கள் திறமைகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்று அவர்களுக்கு தெரியாது என்றார் அவர். நேற்று புத்ரஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற புத்ரஜயா ஆக்டிவ் எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். இப்தார் ஏற்பாட்டில் இந்திய ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி பட்டறை. உலகில் தற்போது ஆதிக்கம் செலுத்தி வரும் இலக்கவியல் மற்றும் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் ஊடகவியலாளர்களை மேம்படுத்தும் நோக்கில் இவ்வாண்டு முழுவதும் சுமார் 110 சிறப்பு பயிற்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்ய துன் அப்துல் ரசாக் ஒளிபரப்பு மற்றும் தகவல் கழகமான இப்தார் திட்டமிட்டுள்ளது. இதில் ஒரு பகுதியாக தமிழ் ஊடகங்களிடம் கருத்து மூலம் உருவாக்கம் மற்றும் நற்பெயர் மேம்பாடு எனும் பயிற்சியை இப்தார் 2வது ஆண்டாக ஏற்று நடத்தியது. ஏப்ரல் 8 தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்பயிற்சி ஊடகவியலாளர்களின் பங்கு, இலக்கவியல் ஊடகம் உட்பட இலக்கவியல் ஊடக சவால்களை எதிர்கொள்ளுதல் மற்றும் எதிர்கால தயார்நிலை என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்டது. போலி செய்திகளின் பரவல் மற்றும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் ஊடகத்துறையின் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப பயிற்சியில் போதிக்கப்படும் பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இப்தாரின் இயக்குநர் டத்தோ ரஸ்லான் ஆரிஃபின் கூறினார். 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் இருந்த எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் இவ்வாண்டு இப்தார் ஏற்று நடத்தும் பயிற்சிகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதால் அதன் மூலம் சுமார் 20,000 பங்கேற்பாளர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். 28 வெளிநாட்டினரின் நுழைவு அனுமதியை AKPS மறுத்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி வரை கெடா, புகித் காயு ஹிதாம் குடி நுழைவு, சுங்கத்துறை, தனிமைப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தில் 28 வெளிநாட்டினரின் நுழைவு அனுமதியை எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் AKPS மறுத்துள்ளது. அவர்களில் ஒரு பெண் உட்பட 14 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள் என்று புகித் காயு ஹிதாம் AKPS-இன் கமாண்டர் SAC ஃபவுசி முகமது யூசுப் தெரிவித்தார். நாட்டிற்கு திரும்பும் பயண டிக்கெட்டுகள் இல்லாதது மற்றும் குடிநுழைவு அதிகாரிகளிடம் பயணத்திற்கான நோக்கத்தை தெரிவிக்க இயலாதது உட்பட சுற்றுலா பயணிகளுக்கான தகுதிகளை பூர்த்தி செய்ய தவறியதால் 20 முதல் 40 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் அனைவருக்கும் நாட்டிற்குள் நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது. அவர்களில் சிலருக்கு சந்தேகத்தின் பேரில் பட்டியலிடப்பட்டு மலேசியாவிற்கு நுழைய அனுமதி வழங்கப்படவில்லை. அதேவேளையில் சேதமடைந்த கடப்பிதழ்களை பயன்படுத்தியதும் நாட்டிற்கு நுழைவதற்கான தகுதிகளை பூர்த்தி செய்யாததும் கண்டறியப்பட்டதால் தாய்லாந்தை சேர்ந்த 5 அனுமதி மறுக்கப்பட்டது.
வங்காளதேசத்தை சேர்ந்த இருவர் உட்பட மியான்மர், இலங்கை, தாய்வான் மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாட்டினருக்கும் பல்வேறு காரணங்களால் அனுமதி வழங்கப்படவில்லை. சுங்கை புலோ சிறையிலிருந்து தப்பிச் சென்ற ஆடவர் நாட்டில் இருப்பதாக நம்பப்படுகின்றது. கடந்த வியாழக்கிழமை ஸ்லாங்கூரில் உள்ள சுங்கை புலோ சிறையில் இருந்து தப்பிச் சென்ற தடுப்பு காவல் கைதியான பாகிஸ்தான் ஆடவர் ஒருவர் இன்னும் நாட்டில் இருப்பதாக நம்பப்படுகிறது. 24 வயதுடைய முகமது ஹசான் என்னும் சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் தற்போது நாடு முழுவதும் தீவிரமாக மேற்கொள்ளப்படுவதாக சுங்கை புலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹஃபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். சந்தேக நபர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க நாட்டின் அனைத்து எல்லைப் பகுதிகளிலும் சோதனைகள் தீவிரப்படுத்தப்படும் என்று அரசு மலேசிய போலீஸ் படை சனிக்கிழமை தெரிவித்திருந்தது. ஷா அலாம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு பின்னர் மாலை மணி 6 அளவில் சுங்கை புலோ சிறையில் போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்த முகமது ஹசான் தப்பிச் சென்றுள்ளார். சிறார்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் மற்றும் குடிநுழைவு தொடர்பான வழக்குகளை முகமது ஹசான் எதிர்கொள்ளும் நிலையில் கடைசியாக ஆரஞ்சு நிற சட்டையும் கருப்பு நிற கார் சட்டையும் அணிந்திருந்தார். இது தொடர்பில் தகவல் அறிந்த பொதுமக்கள் திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளலாம். பெண்ணை தாக்கிய விசாரணைக்கு உதவ 3 கைது. சனிக்கிழமை மாலை கெடா பண்டார் லகுனா மெர்போக்கில் தனது காரில் அமர்ந்து சமூக ஊடக நேரலையில் பேசிக் கொண்டிருந்த பெண் ஒருவர் தாக்கப்பட்டது தொடர்பான விசாரணைக்கு உதவ 3 நபர்களை போலீசார் கைது செய்தனர். மாலை மணி சுமார் 5:02க்கு அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் முன்புறத்தில் டொயோட்டா வெல்ஃபேர் ரக காரில் வந்த சந்தேக நபர் ஒருவரால் அப்பெண் தாக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதாக கோலாமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஹன்யன் ரம்லான் கூறினார். 4 பேர் பயணித்த கார் ஒன்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் காரை நெருங்கியதாகவும் அதில் ஒருவர் பாதிக்கப்பட்டவரின் முகம், தலை மற்றும் உடலில் தாக்கி காயங்களை ஏற்படுத்தியதாகவும் ஹன்யன் கூறினார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 323 மற்றும் 427 ஆகியவற்றின் கீழ் விசாரணை மேற்கொள்ள 30 வயதுடைய ஆண் ஒருவரையும் 29 வயதுடைய பெண் ஒருவரையும் போலீஸ் கைது செய்ததாக அவர் தெரிவித்தார். இதனிடையே பாதிக்கப்பட்ட பெண்ணும் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 448 மீது அவர் மீது குற்றம் பதிவாகியுள்ளது. பெண்ணை குத்தி காயம் விளைவித்த ஆடவர் கைது. கடந்த வெள்ளிக்கிழமை ஜொஹூர் மெர்சிங்கில் உள்ள பேரங்காடி முன்புறத்தில் பெண் ஒருவரை குத்தி பலத்த காயம் ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் உள்ளூர் ஆடவரை போலீசார் கைது செய்தனர். பாதிக்கப்பட்டவர் அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து சனிக்கிழமை பின்னிரவு மணி 12:15க்கு 47 வயதான அச்சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக மெர்சிங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் டிஎஸ்பி முகமது நிசாம் யூசுப் கூறினார். இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 48 வயது பெண்ணுக்கு நெற்றியில் காயங்களும் மூக்கில் எலும்பு முறிவும் ஏற்பட்டதாக டிஎஸ்பி முகமது நிசாம் யூசுப் தெரிவித்தார். இதனிடையே சந்தேக நபர் மீது சிறுநீரக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் அவர் மீத்தாபெத்தமைன் வகை போதைப் பொருளை உட்கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 117 கீழ் சனிக்கிழமை தொடங்கி 4 நாட்களுக்கு அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆயுதமின்றி வேண்டுமென்றே காயம் விளைவித்த குற்றத்திற்காக குற்றவியல் சட்டம் செக்ஷன் 325 மற்றும் 1952 ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டம் செக்ஷன் 15(1)(a)வின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. பிரபல பாடகி ஆஷா போஸ்லே காலமானார். தமிழ் உட்பட இந்திய திரையுலகில் 10,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கும் மூத்த பாடகி ஆஷா போஸ்லே மாரடைப்பின் காரணமாக நேற்று காலமானார். அவருக்கு வயது 92. சனிக்கிழமை ஏற்பட்ட மாரடைப்பை தொடர்ந்து மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதே வேளையில் நுரையீரல் நோய் மற்றும் முதுமையின் காரணமாக இதர உடல்நல குறைபாடுகளுடனும் அவர் போராடி வந்தார். நேற்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தெரிவித்தது. 1933 ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி பிறந்த ஆஷா போஸ்லே தமது 10வது வயதில், அதாவது 1943ஆம் ஆண்டில் பாடத் தொடங்கினார். தமது 90வது வயதிலும் தொடர்ந்து பாடி வந்த ஆஷா போஸ்லே இளையராஜா, AR ரஹ்மான் உட்பட பிரபல ஹிந்தி திரை இசையமைப்பாளர்களுடனும் பணியாற்றியுள்ளார். 20 மொழிகளில் பாடியுள்ள இவர் தாதா சாஹேப் பால்கே, பத்ம விபூஷன் விருதுகளையும் 2 முறை தேசிய விருதும் பெற்றிருக்கிறார். இன்று மாலை அவரது இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. அடுத்த வாரம் கனமழை, பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க அறிவுறுத்து. அடுத்த வாரம் முழுவதும் நாட்டில் அதிக மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுவதால்
பொதுமக்கள் பாதுகாப்புடனும் விழிப்புடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மலேசிய வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்புகளின்படி பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாகித் ஹமிதி தெரிவித்திருக்கிறார். இந்த வானிலை குறிப்பாக தீபகற்பத்தின் மேற்கு மற்றும் ஜஹூர் மலாக்கா ஆகிய மாநிலங்களுடன் சபா மற்றும் சரவாக்கின் உட்பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வானிலை மாற்றம் முன்பு உணரப்பட்ட கடும் வெப்பத்தை ஓரளவிற்கு குறைக்க உதவும் என்று பேரிடர் நிர்வகிப்பு செயற்குழுவின் தலைவருமான டாக்டர் அகமது தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். இருப்பினும் தீபகற்பத்தின் வடக்கு மற்றும் உட்புற பகுதிகளின் சில இடங்களில் அதிக வெப்பநிலை நிலவும் அபாயம் இன்னும் உள்ளதாக அவர் விவரித்தார். அதே நேரத்தில் இந்நிலை குறுகிய காலத்திற்குள் கனமழை, பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வழிவகுக்கலாம் என்று டாக்டர் அகமது குறிப்பிட்டார்.